பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட சாம்பல் புதன் என்கிற இந்த தினத்தை அனுசரிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்து ஜெபித்து, ஆண்டவரே என்னோடும் எங்களோடும் கூட இடைவிடும் என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சியின் வேளையில சகோதர சகோதரிகளாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக உடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்காக வந்தீர், பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், மீண்டும் உயிரோடு எழுந்து எங்களுக்காக இன்றைக்கும் எங்கள் மீது அன்பு வைத்து அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறீர். எண்ணி பார்க்கிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட இந்த ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பல் புதன்கிழமை என்கிற காரியத்தில் நாங்கள் அநேக காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். வேதத்தின் வெளிச்சத்தில் கர்த்தர் சத்தியங்களை மாத்திரம் நாங்கள் அறிந்து கொண்டு விடுதலையை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிப்பதற்கு முன்பதாக இந்த நாளுக்கென்று நம் பாடக்கூடிய ஒரு சிறந்த கருத்துமிக்க ஒரு பாடலை சிறப்பு பாடலாய் என்னுடைய மனைவி பாட கேட்போம். Oh
பிரியமானவர்களே, அருமையான ஒரு பாடலை பாட கேட்டோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட லென்த் மற்றும் ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பட் புதன் என்கிற காரியத்தை குறித்து சத்தியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை முதலில் நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய கேள்வி, இது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி கேள்வி நமக்குள்ள எழலாம். லென்த் டேஸ் நாம் அனுசரிக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா சாமல் புதன்கிழமை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. இது சபைகளின் பாரம்பரியமாக தொன்று தொட்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறது, ஒருவேளை இவைகளை அனுசரிப்பதினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றம் நடக்குமே, ஆனா அதை கடைபிடிப்பதில் தவறொன்றும் இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பவுலும் கூட அருமையாக சொல்கிறார். ரோமர் 14:5 நான் வாசிக்கிறேன். அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது. நாட்களை விசேஷமாய் மாற்றிக்கொள்வது உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய விருப்பம். ஆனா வேதத்தின்படி காரியங்களை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை வேதம் அருமையாக சொல்கிறது. இந்த லென்ட் என்பது ஆங்கில வார்த்தை. தமிழில் நம்ம தபசு, அப்படி இல்லைன்னா தவ நாட்கள் என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம். இந்த லென்ட் என்கிற ஆங்கில வார்த்தை ஆங்கிலோ சாக்சன் என்கிற முறைமையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. லெங்டன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. லெங்டன் என்றால் ஸ்பிரிங் என்று சொல்லி அருமையாக ஆங்கிலத்தில் ஒரு பதம் கொடுக்கப்படுகிறது. ஸ்பிரிங் என்றால் துளிர் விடுகிற காலம், இளவேநீர் காலம், வசந்த காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆங்கிலத்தில் லென்ட் நம்ம தபசு, அப்படி இல்லைன்னா தவ நாட்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். ஆனால் இதனுடைய ஆழமான நம்ம கருத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமேனா, அது ஒரு வசந்த காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக உள்ள 46 நாட்களை உள்ளடக்கினது தான் இந்த லென்த் டேஸ் என்று சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் இயேசு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறபடினால அந்த 6 ஞாயிற்றுக்கிழமையும் கழித்து 40 நாட்களை தபசு நாட்கள் என்று சொல்லி இன்று வரைக்கும் நம்ம அனுசரித்து கொண்டிருக்கிறோம். 40 என்று சொன்ன உடனே உங்களுக்கு எனக்கும் நிறைய காரியங்கள் ஒருவேளை ஞாபகத்துக்கு வரலாம். வேதாகமத்தில் இந்த 40 என்கிற இந்த நாட்களுக்கு அநேக விசேஷமான காரியங்கள் உண்டு. ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தரும் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். நோவாவின் காலத்துல இடைவிடாமல் 40 நாட்கள் மழை பெய்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மோசே 40 நாட்கள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்திலிருந்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக்கொண்டு வந்தான் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. அதை விட மேலாக ஆண்டவர் இயேசு தன் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக 40 நாட்கள் உபவாசம் பண்ணி பின்பு தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே லென்ட், தபசு, அப்படி இல்லைன்னா தவ நாட்கள், 40 நாட்கள் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கிருபையாக தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருக்க, நம்மை அர்ப்பணிக்க தேவன் கொடுக்கிற ஒரு கிருபையின் நாட்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு குறிப்பாக ஆஷ் வெட்னஸ்டே, இதை நாம் அனுசரிக்கிறோம். இந்த ஆஷ் வெட்னஸ்டே குறித்து வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, சாம்பட் புதன்கிழமை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்போமே. ஆனால் வேதாகமத்தில் அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. ஆனால் அதை குறித்த சில காரியங்களை வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. நம்முடைய கண்களை என்னாகம புத்தகம் 19:2 நேராக திருப்பும்படியாய் நான் உங்களை பட்சமாய் கேட்கிறேன். என்னாகும் 19:2 அதை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். நீங்க ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கிடாரியானது அடிக்கப்பட்டு, அது சுட்டரிக்கப்பட்டு, அது சாம்பல் எடுத்து வைக்கப்பட்டு, தீட்டு, பாவம், சாபம், பலவீனத்தோடு
வருகிற மக்களுக்கு எடுத்து வைக்கப்பட்ட அந்த கிடாரியின் சாம்பலை தண்ணீரில் கரைத்து அதை தெளிப்பதினால அவர்களுக்கு விமோச்சனம், அப்படி இல்லைன்னா விடுதலை உண்டு என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்வதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் இயேசு மனுக்குலத்திற்கு மீட்பை பெற்று தரும்படியாக சிலுவையை தெரிந்து கொண்டு சிலுவை மரணத்துக்கு தன்னை அர்ப்பணித்து மீண்டும் உயிரோடு இருந்தபடினால மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டாயிற்று என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா. இந்த சாம்பல் புதன்கிழமை இல்லை, இந்த சாம்பல் புதன் என்கிற இந்த பதத்தில், இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் நீங்களும் நானும் 3 காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். இல்லைன்னா 3 காரியங்களை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். வேத வசனத்திலிருந்து சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 18:27 நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 18:27. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயும் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். இதோ தூளும் சாம்பலுமாயும் இருக்கிற அடியேன். ஆபிரகாமை குறித்து நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறதாக வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. இந்த சம்பவத்தில் தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகிறார். அங்கே இத்தனை நீதிமான்கள் இருந்தால் நீ விட்டுவிட மாட்டீரோ என்று சொல்லி பரிந்து பேசுகிறத வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்டாலும் இங்கே ஆபிரகாம் தன்னை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறத அருமையாக வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமானேன். அப்போ இந்த சாம்பல் புதன் உங்களுக்கும் எனக்கும் காண்பித்து கொடுக்க விரும்புகிற, இதன் மூலமாக ஆண்டவர் இயேசு நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிற முதல் காரியம் என்ன? நீங்களும் நானும் நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆமென். இந்த சாம்பல் புதன்கிழமை உங்களுக்கு எனக்கும் காண்பித்து கொடுக்கக்கூடிய, அப்படி இல்லைன்னா கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் காரியம், நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்த பொழுதிலும் தான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவனாக தன்னை தாழ்த்துகிறத வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. தாழ்மை உண்டோ? ரெண்டாவது, இந்த சாம்பல் புதன் என்று சொல்லி நாம் அனுசரிக்கிற இந்த காரியம், இந்த சாம்பலை குறித்து வேதாகமத்தில் நமக்கு அருமையாக கொடுக்கப்படுகிற விளக்கங்களை குறித்த காரியத்தை எஸ்தர் புத்தகத்திலும் நம்ம அருமையாக பார்க்க முடியும். அந்த வசனங்களையும் நம்ம படிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகாசத்தத்தோடு அலறிக்கொண்டு, அதோடு இந்த வசனம் நின்று விடவில்லை. 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள்ளே பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவு அவனுடைய நாட்டிலும் ஸ்தலத்தில் யூதர்களுக்குள்ள மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலமலும் உண்டாய் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். அப்போ இந்த சாம்பல் உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தரக்கூடிய 2வது காரியம், இது ஒரு துக்கத்தின் வெளிப்பாடு என்று சொன்னால் அது மிகையாகாது, அது பொருந்தும். இது ஒரு துக்கத்தின் வெளிப்பாடு. மொர்தெகாய் காதுகள் கேட்கிறது, தேவனை அறிந்த ஜனங்கள் கொலை செய்யப்பட போகிறார்கள் என்கிற செய்தி அவனுடைய காதுகளுக்கு எட்டின மாத்திரத்தில் அவன் அலறுகிறான், தன் ஆடைகளை கிழிக்கிறான், சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். அவனும் அவனுடைய ஜனங்களும் அவனமாகவே செய்கிறார்கள். அது ஒரு துன்பத்தின் வெளிப்பாடு. ஆண்டவர் இயேசு உங்களுக்காக எனக்காக வந்தார், நன்மைகளையே செய்தார். அந்த ஆண்டவர் இயேசு தன்னை பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதை உணரும் வண்ணமாக அதன் தொடக்க நாளாக இந்த சாம்பல் புதன்கிழமை இருக்கிறது. அல்லேலூயா. துன்பத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக அற்புதங்களை செய்து நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த துன்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த 40 நாட்களும் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவர் இயேசுனுடைய அன்பையும் தியாகத்தையும்
தியானிப்பதற்கு, அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்போடு வாழ்வதற்கு தேவன் கிருபையாக கொடுக்கிற நாட்கள் என்று சொன்னால் அது சரியாய் பொருந்தும். அப்போ இந்த சாம்பல் என்கிற இந்த பதம் துக்கத்தை காண்பித்து கொடுக்கிறதாக இருக்கிறது. யோபு 2ஆம் அதிகாரத்திலும் 2 வசனத்தை தேவன் நம்ம காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். யோபு 2:8-9 அதை வாசிக்கிறேன். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். யோபு 2:8-9 வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, துக்கத்தின் உச்சத்துல இருக்கிறான். சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு யோபு உட்கார்ந்து இருக்கிறதாக வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. அப்போ சாம்பல் நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய 2வது காரியம் அது துக்கத்தின் வெளிப்பாடு. ஆண்டவர் நமக்காக வந்து துயரப்பட்டு பாடுகளை ஏற்றுக்கொண்டு மனுக்குலத்திற்கு மீட்பை பெற்று திரும்படியாக கடந்து சென்றாரே, அது ஒரு துக்கத்தின் வெளிப்பாடு. எனக்கு அன்பான தேவஜனமே, அதை நீங்களும் நானும் அறிந்து தியானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். 3ஆவதாக இந்த சாம்பல் புதன் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிற காரியம், அதன் மூலமாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிற காரியம், யோனா 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்பும் போது 4, 5, 6, 10 இந்த வசனங்களை நம்ம படித்து பார்க்கும் பொழுது அருமையாக அதில் ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. யோனா 3ஆம் அதிகாரம் 4, 5, 6 நான் வாசிக்கிறேன். முதலில், யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்திருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்திருந்தான். நல்ல கவனிங்க, ராஜா முதற்கொண்டு எல்லாருமே ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாங்க, தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன? 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அப்போ இந்த சாம்பல் புதன் ஒரு வசந்த காலத்தின் தொடக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அது பொருந்தும். எனக்கு அன்பான தேவஜனமே, சாம்பல் புதன் என்பது ஒரு வசந்த காலம். இங்கே சாம்பலிலே ராஜாவும் மக்களும் உட்கார்ந்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அதனுடைய மீட்சி என்ன? அதனுடைய தொடர்ச்சி என்ன? அவர்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. அப்போ இந்த 40 நாட்களும் நம்ம தேவ சமூகத்துல நம்மையே தாழ்த்தி அர்ப்பணம் பண்ணி, எனக்காக நீர் வந்தீரே, பாடுகளிலிருந்து மனுக்குலத்திற்கு மீட்பை கொடுக்கும்படியாக வந்தீரே, நீர் பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே, நான் சந்திக்க வேண்டிய வேதனைகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே என்பதை உணர்ந்து தியானித்து அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கிருபை பொருந்தின நாள் தான் அந்த 40 நாள். அதனுடைய தொடக்கம் தான் அந்த சாம்பல் புதன், ஆஷ் வெட்னஸ்டே. இந்த சாம்பல் புதன் தான் வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகிறது. ஹல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பாவிகளாகி நமக்காக இந்த உலகத்துல வந்தார். அவரை அண்டிக் கொள்ளுகிற மக்களுக்கு எப்பொழுதுமே வசந்த காலம்தான். அவர்களை அண்டிக் கொள்ளுகிற மக்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் துளிர் விடுகிற இளவேநீர் காலமாகவே அது இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் நம்முடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது அவைகளை கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களையும் என்னையும் தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த லென்த் என்னும் தவச நாட்கள் இல்ல தவ நாட்கள், இந்த 40 நாட்களும் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், நீங்களும் நானும் அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டிய காரியம் 3 காரியங்கள். தினமும் வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. 2வது, தேவ சமூகத்துல உங்களே அர்ப்பணித்து ஆண்டவருடைய கிருபை தருவாரேனா உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துல காத்திருங்க. 3வது, உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருங்க. ஆண்டவர் இயேசு செய்தார். ஆண்டவர் இயேசு வசனத்திலும் ஜெபத்தில் நிலைத்திருந்தார். அவர் உபவாசம் பண்ணினார்.
அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். இந்த லென்த் தபசு நாட்களில் ஆண்டவரே நாங்களும் அவ்வண்ணமாகவே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்க போகிறோம். ஒருவேளை இறுதியாய் உங்களுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி எழத் தோன்றும், இந்த 40 நாட்கள் மாத்திரம்தான் நாம் இப்படி இருக்க வேண்டுமா? நான் முதலிலே சொன்னேன், இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, வருடத்தின் அத்தனை நாட்களிலும் அர்ப்பணிப்போடு தேவனை தேட, அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் காத்திருந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு இயேசுவை அறிந்து கொண்ட மனிதனுக்கு எல்லா நாட்களும் வசந்த காலமே. அல்லேலூயா. கண்களை மூடுவோம், நம்ம அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக, சபைகளாக நாங்கள் வந்து நிற்கிறோம். லென்த் டேஸ் என்பது, லென்ட் என்பது ஸ்பிரிங், அது ஒரு வசந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசந்த காலத்தின் தொடக்கம் ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பல் புதன் என்று சொல்லப்படுகிறது. அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்திருக்கிற மீட்பு, உம்முடைய தியாகம், உம்முடைய பாடுகள், மரணங்கள், இவைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்னும் உம்மை நெருங்கி கிட்டி சேர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாட்களில் நாம் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் அவ்வண்ணமாக அர்ப்பணித்து நாங்கள் முன்னேறி சென்று நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சேகரியர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.